Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நாலேஜ் கிடைக்கும். நோ டிப்ஸ், நோ கால்ஸ், எந்த சர்வீஸ் எதுவும் கிடையாது. நான் எந்த சர்வீஸும் பண்ணுறதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜு நான் உங்களுக்கு நம்ம யூடியூப்லேயும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் தவிர்த்து சார் உங்கள்கிட்ட Preis-Aktion கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு செப்பரேட்டாக குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சம் ஃபீஸ் வாங்கிட்டு லைஃப் டைம் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சில விஷயங்கள் டவுட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய டிசிஷன் சரியா சார், என்னோடய டிசிஷன் தவறா, நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய லைஃப் டைம் அவங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் Preis-Aktion. இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது, நம்ம ஃப்ரீ யூடியூப் சேனலுக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இப்போது உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து 25,620க்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு காலையிலே எத்தனை மணிக்கு உங்களுக்கு காலையில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட 7:29 கொடுத்துருந்தேன். அப்புறம் 7:32 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் 25,640 கிட்ட உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. மேலேருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அது நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுனால ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு பை சைடுக்கான வியூவும் கொடுத்துருந்த காலத்தால் நம்மளுடைய வெபினார் குரூப்பில் கொடுத்துருந்தது. அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா தான் ஷேர் பண்ணுறதுங்க. ஓகே, அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. இது பார்த்திங்கன்னா 1 மினிட்டில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அந்த மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா 620 ஃபஸ்ட் லெவல், 660 ரெண்டாவது ஆரிச்சு. ஆக்சுவலாக 640 வரலும் ப்ரைஸ் போச்சு, 650 கூட டச் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ரிவர்ஸிங்னு இங்கேருந்து உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு மெசேஜும் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட். ஓகே சரி, அதே மாதிரி நம்மளுடைய 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் ஆச்சா சார் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ உங்களுக்கு ஸ்விங் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஒருவேளை ஸ்விங் லோ கிடைக்கல, நமக்கு வந்து அந்த பிரேக் அவுட் கேண்டிலே நம்ம வந்து ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேக் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படி. ஏன்னா அதை பற்றி இப்போ வீடியோ உங்களுக்கு லென்த் ஆகிடும் ரொம்ப. ஸோ இருந்தாலும் ஓகே, அதையும் ஒரு குறை வைப்பேன், அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடலாம் இன்றைக்கி நம்ம இல்லையா. ஸோ நிஃப்டி 10 மினிட்ஸ் டைம் இல்லையா, 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட், 200 EMAக்கு மேலே 1 மினிட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? சரி, அப்போ நம்மளுடைய பிளான் என்ன, பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கணும். பிரேக் அவுட் எடுத்தாச்சு, ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஏரியா கவர் பண்ணியாச்சு. இப்போ ப்ரைஸு நீங்கள் ஒரு வேளை பிரேக் அவுட்டில் நீங்கள் 6 கேண்டில் வெரி அதான் டைட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க உங்களுக்கு 1:1 பத்தாது. ஸோ உங்களுடைய திரும்ப வந்து உங்களுடைய SL வந்து இங்கே ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஓகே, அக்செப்ட். இந்த இதில் அக்செப்ட் உங்களுடைய சிஸ்டத்தை 1 ட்ரேடில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அகைன் வந்து பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்து இந்த ஸ்விங்கில் ஸ்டாப் லாஸை போட்டு உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் திங்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். பேசிக் பிகைனர்ஸ் உங்களுடைய SL வந்து இங்கே ட்ரிகர் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிங்க பரவாயில்ல. ஏன்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு, ப்ரைஸ் ரிவர்ஸ் வந்து உங்களுடைய SL ட்ரிகர் பண்ணிடுச்சு, அக்செப்ட். ஏன்னா எல்லா நாளும் நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? சரி, அதே மாதிரி நம்ம எவ்ரி வீடியோக்கும் வந்து ஏன் சார் 300 லைக்ஸ் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எவ்ரி வீடியோக்கும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ். ஏன் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய வீடியோ இன்னும் நான் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு புது முயற்சி. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் உண்மையிலே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, 300 பேர், சும்மா ஒரு 200 பேர் பண்ணுறாங்களா, இல்லை 100 பேர் பண்ணுறாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு 300 எனக்கு நானே கொடுத்துக்கிற டாஸ்க், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிக்கலன்னா நீங்கள் நார்மலாக வீடியோ பார்த்துருப்பாங்க, ஒரு லைக் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள். ரைட்டுங்களா? சரி, நாளைக்கு அப்டேட்டு பார்க்கலாம். ஓகே சார், இது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கதை, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இன்றைக்கி நம்ம ட்ராப் பண்ணது தான் மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான், ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சு. ப்ரைஸ் இங்கே லோயர் ப்ரைஸ் திரும்பிடுச்சு.
இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தவங்க என்ட்ருப்பாங்க. நான் ஆக்சுவலாக நம்ம வந்து பிரேக் அவுட்டில் ஒரு பையங்கான வாய்ப்புகள் பார்த்தா இந்த இடத்துல சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. ஓகே, ஏன்னா அந்த கேப்பை ரீஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவல் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே யார் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ரைட், ஓகே. இந்த இடத்துல யார் யார் என்னென்ன என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட்ஸு கீழே ஃபால் ஆச்சு. பையர்ஸு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ண பையர்ஸ் என்னாச்சு, அகைன் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. இந்த லோவும் உடைச்சிட்டாங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? லோ அடிச்சிட்டாங்க. அப்போ இங்கே யார் இருக்காங்க? செல்லர்ஸ் இருக்காங்க, ரைட்டுங்களா? செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அகைன் வந்து பையர்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அகைன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே விழ புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இங்கே என்ன இருக்குதுன்னா, எங்கேயோ நாங்கள் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பையர்ஸு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ரைட்டுங்களா? எப்போ நம்ம பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,600 லெவல் 640 உடச்சிட்டு மேலே போகிறாங்களே, அப்போ தான் வந்து பையர்ஸோடைய ஆதிக்கம் தொடரும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை உடச்சிட்டு மேலே போனால் தான் வந்து பையர்ஸோடைய ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போக சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் பண்ணமாக இருக்கும். ஸோ 25,320 பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு பிளான், அதாவது வரும் அடுத்த ட்ரேடிங் செஷனில் இந்த மாதிரி ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே கூட ப்ரைஸ் கொஞ்சம் சர்டனாகி நிற்குது. மேபி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த ஏரியா கீழே வரலும், இந்த 200 EMக்கு கீழே இருக்கிறதும் ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளானை பண்ணுங்களேன். ஓகே, எப்போ இந்த 25,640 தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்குதோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சரி சார், பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் கொஞ்சம் வந்து ப்ரைஸு ஒரு வீரியமாக போல், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல். ஏன்னா ப்ரைஸஸ் செல்லர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் அந்த மிடில் வந்து ஃபைட்டிங் நடந்திருக்கு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபைட்டிங் நடந்திருக்கு. பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, டாமினேட் பண்ணாங்க, செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்க, பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஃபுல்லாக வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து சப்போர்ட் ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகலை. அதாவது இந்த 60,600 லெவல் பார்த்திங்கன்னா இன்னும் பிரேக் ஆகலை. அப்போ கீழே வராங்க, புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனும் நம்ம எடுக்க முடியாது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா கீழே வந்து பையர்ஸ் ஏரியா இருக்குது, மேலே வந்து செல்லர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரைஸு அகைன் வந்து ஒரு நார்மல் வியூ பேங்க் நிஃப்டியில் எடுக்க முடியாது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ட்ரேடிங் செஷனை நாளைக்கு. ஏன்னா கிளியராக இல்லை மார்க்கெட்டு. பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி புல் பேக் வந்து மேலே வந்து க்ளோஸ் கொடுத்தப்போ என்ன பண்ணாங்க, இங்கே இருக்க செல்லர்ஸ் வந்து திரும்ப மார்க்கெட் புஷ் பண்ணி கீழே விட்டாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல செல்லர்ஸும் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல செல்லர்ஸும் கிடையாது, செல்லர்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பையர்ஸும் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட் புஷ் பண்ண ரைட் எஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செல்லர்ஸ் விட மாட்டேன்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன்று இவங்க தோக்கட்டும், இல்லை இவங்க ஜெயிக்கட்டும், சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம நியூ டிசிஷன் என்ன எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸை நம்ம நிஃப்டி 50ல் என்ன சொன்னோமோ அதே தான், ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸு இந்த 81,800 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரைஸு செல்லர்ஸோடைய கையில் இருக்குது, அது மட்டும் கிளியராக தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது 200 EMA ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரைஸு செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்குது, பையர்ஸோடைய கண்ட்ரோலில் இல்லை. பையர்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா எப்போது இந்த 83,000 கடக்குதோ அப்போ நம்ம பையர்ஸோடைய கண்ட்ரோலில் வருவோம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும், பிரேக் அவுட் நடக்கணும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எடுத்தோடனே 83,000 தாண்டினோடனே பை எடுத்துருங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ண வரல. அந்த பையிங்கான ஒரு வாய்ப்புகளை இருக்குது, ரைட்டுங்களா? சரி, ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.